சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. யானைகள் ஊருக்குள் நுழைவதை முன்கூட்டியே கண்டறிந்து மனித யானை மோதல்களை தடுக்க தெர்மல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கொண்ட கேமராக்கள் பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். உணவு தேடி ஊருக்குள் வரக்கூடிய வனவிலங்குகளான யானை மற்றும் சிறுத்தை போன்ற வனவிலங்குகள் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பெரிய பாதிப்புள்ளாயிருக்காங்க. இந்த வனவிலங்குகள் வருவதை தடுப்பதற்கும் அது வருவதை தெரிந்து கொள்வதற்கு AI தொழில்நுட்பத்தின் கூடிய கேமராக்கள் பொருத்தப்பட்டு, குறிப்பாக தெர்மல் ஸ்கேனர் கூடிய வசதியுடைய கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்க வேண்டும் என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்திருக்கு. குறிப்பாக கோவையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தமிழக கேரள எல்லையான வாளையார் மற்றும் எட்டிமடை ரயில் நிலையங்களில் இருக்கக்கூடிய A and B அந்த 7 கிலோமீட்டர் ட்ராக் பார்த்தீங்கன்னா கடந்த 4 வருடமாக அந்த ட்ராக்கை, அதாவது ரயில் தண்டவாளத்தை வனவிலங்குகள் கடக்கும் பொழுது விபத்துகள் ஏற்பட்டிருந்தது. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா அங்கு அந்த AI கேமராக்கள் மற்றும் AI தொழில்நுட்பத்திற்குரிய தெர்மல் சென்சாருடன் இருக்கக்கூடிய ட்ரோன்கள் பறக்க விடப்பட்டு யானை நடமாட்டத்தை கண்காணிக்கிறாங்க. அந்த யானை அந்த பகுதிக்குள் வந்தவுடனே ஒரு குறுஞ்செய்தி அங்கே இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பப்படுகிறது. அங்கு பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய வனத்துறையினர் உடனடியாக சென்று அந்த யானையை ரயில் வருவதற்கு முன்பும் ரயில் தண்டவாளத்தில் நீண்ட நேரம் நிற்க விடாமலும் அந்த பகுதியிலிருந்து பாதுகாப்பாக யானையை விரட்டக்கூடிய முயற்சி ஒரு பாராட்டக்கூடிய வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்து இந்த திட்டத்தை பார்த்துக்கிட்டு செல்கிறாங்க. அதை ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக வைத்து யானை மற்றும் வனவிலங்குகள் வரக்கூடிய மதுக்கரை, மருதமலை மற்றும் பெரியநாயக்கம்பாளையம், தடாகம் உள்ளிட்ட வன சரகத்தில் பார்த்தீங்கன்னா யானைகள் அதிகமாக வரக்கூடிய பகுதியை கண்காணித்து அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா AI தொழில்நுட்பத்தின் கூடிய கேமராக்கள், குறிப்பாக தெர்மல் ஸ்கேனருடன் இருக்கக்கூடிய கேமராக்களை பொருத்தி அங்கு அந்த யானைகளோ இல்லை வனவிலங்குகள் ஏதாவது வந்தால் உடனடியாக SMS மற்றும் ஒலிபெருக்கி வாயிலாக ஒரு அலர்ட், ஒரு எச்சரிக்கை கொடுத்து அந்த பகுதியில் கண்காணிப்பு பண்ணக்கூடிய வனத்துறையினரும் சரி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பொதுமக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையாக அந்த பணியை செய்வதற்காக வனத்துறையினர் திட்டமிட்டிருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது கோவையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெற்றிகரமாக செயல்பட்டிருக்கக்கூடிய அந்த ரயில்வே தண்டவாளத்தில் வனத்துறையினர் மேற்கொள்ளக்கூடிய அந்த முயற்சியை தமிழ்நாடு முழுவதும் வனத்துறையினர் ஒரு பயிற்சியாக கற்றுக்கொள்வதற்காக ஒரு பயிற்சி கட்டிடத்தை கட்டுவதற்கான பணிகளும், அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மதுக்கரை, மருதமலை மற்றும் பெரியநாயக்கம்பாளையம், தடாகம் உள்ளிட்ட பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட AI தொழில்நுட்பத்துடன் கூடிய CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு உடனடியாக ஒரு யானையோ இல்லை ஒரு சிறுத்தை இல்லை வேறு ஏதாவது வனவிலங்குகள் உள்ளே வந்தால் உடனடியாக ஒரு SMS மூலமாக அலர்ட் செய்யக்கூடிய ஒரு பணியை தொடங்குவதற்கான பணிகளை வனத்துறை தொடங்கியிருக்காங்க. இதை தொடங்கும் பட்சத்தில் ஊருக்குள் கூட வரக்கூடிய காட்டு யானை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த எச்சரிக்கை கிடைத்தவுடன் பாதுகாப்பாக இருந்துக்கலாம். மனித விலங்கு மோதல் ஏற்படாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மனித விலங்கு மோதல் அதிகமாக இருந்து ஆண்டுக்கு 20லேருந்து 30 பேர் வரைக்கும் உயிரிழக்கக்கூடிய ஒரு அபாயம் இருந்தது. ஆனால் நடப்பு ஆண்டில் இந்த AI போன்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வனவிலங்குக்கும் அதே சமயம் மனிதர்களும் அவர்கள் பாதுகாப்பாக அவருடைய எல்லைகள் இருப்பதற்கான இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவது மிக முக்கியமாக பார்க்குறோம். அதன் ஒரு வகையாக தான் ஏற்கனவே வாளையாரில் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்ட திட்டம் தமிழ்நாட்டில் குறிப்பாக கோவை வனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த திட்டத்தை பயன்படுத்தி, இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தரப்பில் சொல்லியிருக்காங்க. சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.